அண்ணா இங்கே ஒரு ஏர் கூலர் இருக்குண்ணே. எத்தனை தம்பி போட்டு பார்க்கலாம். டயர்டாக இருக்குது தம்பி, தூங்கிடலாமா? ஆமாண்ணா, ரொம்ப டயர்டாக இருக்கு. அண்ணா அண்ணா, ஏதோ சத்தம் கேட்குதுண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவனப்படுற. ஓகே. அண்ணா அண்ணா அண்ணா, எழுச்சிண்ணா, ஏதோ சத்தம் கேட்குதுண்ணா. என்னடா சும்மா நோய் நோய் நோய்னு எழுப்பிட்டு அண்ணா, நிஜமாவே சத்தம் கேட்குதுண்ணா. என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சு? ஐயோ அண்ணா, லைட் ஆஃப் ஆயிடுச்சு அண்ணா. அண்ணா பயமாக இருக்குண்ணா. ஏய், யாரா நீங்க? இது என் வீடுடா. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஓடி போயிடுங்க. நம்ம இருக்கடா தம்பி. அண்ணா ஆமாண்ணா, வாண்ணா ஓடிடலாம். யார் அவனுங்க கடைவாசலில் வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க? ப்ரோ 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 ப்ரோ, கடைவாசலாம் வந்து படுக்க வேலை வச்சுக்காதீங்க, ஏஞ்சி போங்க. என்னடா தம்பி பண்ணுற? டென்ஷனாக இருக்குடா. அந்த ஆள் தான் நம்மளுக்கு ரூம் பார்த்து கொடுத்தான். முதல்ல அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணு. பண்ணுறேன்டா, இருடா. அந்த ஆள் உடம்பு இல்லை. ஹலோ, சொல்லுப்பா. நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வேணாம், வந்துட்டு கொஞ்சம் பேசணும். எங்கே? 3ஆவது தேர் வந்தா இருக்கேன். வாங்க வாங்க. சரி வரேன் வைப்பா. வரேன் சொல்லியிருக்காரா, பேசிக்கலாம். என்னடா இருந்தாலும் என்ன காணும்? இந்த வந்துட்டாரா. என்னண்ணா வீடை பார்த்து கொடுத்துருக்க? வெறும் பேய் வீடாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக ரோட்டில் பார்த்து கிடந்தோம். பேய் வீடா? ஏண்டா இந்த காலத்து மாடா பேயெல்லாம் நம்பின்னு இருக்கீங்க? உனக்கு என்ன தெரியும்? அது காட்டின பயத்தில் நைட்டில் ரோட்டில் வந்து எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேறு வீடு பார்த்து கொடு. ஏண்டா எவனாவது பேய்க்கெலாம் பயந்து வீடு காலி பண்ணுவானா? எனக்கு தெரிஞ்ச பாய் ஒருத்தர் இருக்காது, நான் கொண்டு போகிறேன் அவர்கிட்ட. சரி, நான் என்ன பண்ணேன்? வீட்டுக்கு ஒரு வழியை பார்த்து முச்ச உண்ணா. அவர் பேயெல்லாம் நல்லா ஓட்டுவார். நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். தெருமணில் வெயிட் பண்ணுங்க. வாடா போகலாம். பாய் வாங்கடா. आओ बेटा, आओ बैठो। வணக்கம் பாய். பசங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்தேன். ரூமில் எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்துட்டாங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட கூட்டின்னு வந்தேன். சொல்கிறா. இல்லை பை, நானும் இன்னொரு ரூமில் படுத்துட்டு இருந்தோம். ஏதோ சவுண்டு கேட்டது போய் எந்திரிச்சு பார்க்கும்போது எதுவுமே இல்லை பை. அப்புறம் லைட்லாம் ஆஃப் ஆகி இருந்தது பை. பயங்கர சத்தமாக வெளியே போய் கத்துச்சு பை. நானும் அண்ணனும் பயந்து வெளியே ஓடி வந்துட்டோம் பை. அது மட்டும் இல்லை பை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஓடி போயிடா சொல்லிச்சு பை. நாங்களும் பயந்து ஓடி வந்துட்டோம் பை. மஸ்தான் பாபா நம்பி வந்துட்டீங்கல்ல, எந்த பிரச்சனை தான் நான் பார்த்துக்கிறேன். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த शैतान का बच्चा उनको டைம் கொடுக்குது. அந்த शैतान को போய் சொல்லு, நான் டைம் தரேன். நைட்டு வந்து அவரை ஓட விடுறேன்.
எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி 1000 சைத்தானுங்க பார்த்தோம். குட்டி சைத்தான், பில்லி சூனியம், இந்த சூனியம், அந்த சூனியம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். இந்த சைத்தான் எனக்கு ஒன்றும் கிடையாது. அந்த சைத்தானுக்கு போய் சொல்லு, நைட்டு நான் வருது, அதுவாக நானாக பார்த்துக்கலாம். அந்த சைத்தான்கா பச்சாவை நான் பார்த்துக்கிறேன். உள்ள வாயேண்டா. அண்ணா நான் வரலண்ணா, எனக்கு பயமாக இருக்குது. பாய் பார்த்து பாரு, வாடா. அண்ணா நான் வரலண்ணா. என்கிட்ட எப்படியாவது பணத்தை பிடிங்க ஓடிடணும். பாய் இங்கே இருந்தால் போய் சத்தம் வந்தது. பாருங்களா, உண்மையாக பேய்கிட்ட மாட்டி விட்டானு. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் இங்கேருந்து. ஏய், யாரா நீங்க? இது என் வீடுடா. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஓடி போயிடுங்க. கதவு லாக் ஆயிடுச்சுண்ணா. நான் கதவு திறக்க மாட்டேதுண்ணா. அண்ணா ஐயோ, என்னடா தம்பி பாய் ஓட்டான். மாட்டிக்கிட்டோண்ணா. சொல்றா. அண்ணா அம்மா. எப்படிடா தப்பிப்பீங்க? உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. என்னையா வெளியே அனுப்ப பாக்குறீங்க? அம்மா. இனிமே உங்களால தப்பிக்கவே முடியாதுடா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பார்த்தீங்களா? இந்த வீடியோ பயப்படவோ சிரிக்கவோ இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதிலிருந்து எப்படி வெளியே வருதுன்றதான் நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், அதை விட்டுட்டு 3வது மனுஷவங்க சொல்கிறத கேட்டால் இப்படி தான் அதை விட பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.